வணக்கம். வெல்கம் டு கேஆர்கே ஆன்மீகம். ஓம் நம சிவாய. சூரிய பகவான் ஆட்சி அதிகாரத்திற்குரிய கிரகமாக இருப்பதால் அவரின் உச்சம் ஆட்சி ஸ்தானங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆண்டவனே ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்துகிறாருன்னு அது ஒரு ஆச்சரியமான விஷயந்தானே. சித்திரை மாதம் சூரியன் மேஷராசியில் உச்சத்தில் இருக்கிறப்ப அன்னை மீனாட்சியும், ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சியில் இருக்கிறப்ப சுந்தரேச பெருமானும் ஆட்சி நடத்துவதாக ஐதீகம். ஒவ்வொரு வருஷமும் மதுரையில் சித்திர திருவிழாவிற்கு இணையாக ஆவணி மூலத்தை முன்னிட்டு ஈசனின் உற்சவங்களாக 12 நாள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. புட்டுக்கு மண் சுமத்தல், கருங்குருவிக்கு உபதேசம், நரியை பரியாக்குதல், பரியை நரியாக்குதல் போன்ற 12 நாள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. இந்த 12 நாளில் 5ஆம் நாள் உற்சவத்தன்னைக்கு தான் அன்னை மீனாட்சியிடமிருந்து சுந்தரேச பெருமான் ஆட்சி பொறுப்பை ஏற்று ஆட்சி மாற்றம் செய்து கொள்கிறார். இவர்களே கிரகங்களுக்கு இவ்வாறு மதிப்பு கொடுக்கும் பொழுது நாமும் நம்முடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் ஆட்சியா, உச்சத்திலையா, நீச்சஸ்தானத்தில், பகஸ்தானத்தில் இருக்காரான்ட்டு பார்த்து பரிகாரங்களுக்குரியதாக இருந்தால் பரிகாரங்கள் செய்து சூரிய காயத்ரியும் சொல்லிக்கிட்டு வந்தால் சூரியனோட அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இல்லையா. சூரியனோட காயத்ரி ஓம் அஸ்வத்துஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இதை சொல்லிக்கிட்டு வந்தாலே சூரியனோட அனுகிரகம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும்.